ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுடர் vlogs அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லைவாக சீ ஃபுட் வாங்கி சமைக்கிறத பார்க்க போகிறோம். ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா லைவாக சீ ஃபுட் வாங்கலான்னு தோணுச்சு. ஸோ நெட்டில் ரெஃபர் பண்ணி பார்த்தப்போ இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, கனடியன் சூப்பர் மார்க்கெட்னு இருக்குது. லாஸ்ட் டைம் போனப்பே பார்த்தோம், லைவாக சீ ஃபுட் வச்சுருந்தாங்க. கிராபும் லாப்ஸ்டரும் இருந்துச்சு. ஸோ அதை இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த கடை பேர் கனடியன் சூப்பர் மார்க்கெட். நம்ம ஊரில் உள்ள கிராசரி இதெல்லாம் விற்கிற மார்க்கெட் மாதிரி தான். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா பம்கின் போட்டிருக்காங்க. இது ஹாலோவின் டைம்ங்கிறனால என்ட்ரன்ஸில் நிறைய பம்கின் சேலுக்காக போட்டிருக்காங்க. இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைவாக லாப்ஸ்டர் இருக்குது. லாப்ஸ்டருங்கிறது நம்ம ப்ரான் இருக்கு இல்லையா, ப்ரானில் பெரிய சைஸு, பெரிய பெரிய இறால் தான் லாப்ஸ்டரு. இது பார்த்திங்கன்னா லைவாக இருக்குது, நமக்கு மூவ் பண்ணுற இதெல்லாம் இதில் தெரியும். இந்த சைடு கிராப் இருக்குது, பெரிய பெரிய கிராப் இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நண்டே 1 கிலோ இருக்கும், அந்தளவுக்கு பெரிய பெரிய கிராப் லைவாக வச்சுருக்குறாங்க. இங்கே கிராபும் லாப்ஸ்டரும் லைவ் சேல் பண்ணுறாங்கன்னா அப்படியே லைவாக சேல் பண்ணுறாங்க. அதை அவங்க கட் பண்ணி க்ளீன் பண்ணி தர்றதில்ல. எனக்கு கிராப் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கட் பண்ணி க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்ஸு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்சம் பயம். ஸோ அதனால் நம்ம வேறு கடையில் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். பக்கத்துலேயே இன்னொரு சூப்பர் மார்க்கெட், சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் பேர் டிஎன்டிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட். ஜென்ரலாக யூஎஸ் அண்ட் கனடாவில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவாக இந்த மாதிரி சீ ஃபுட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க சைனீஸ் ஸ்டோர் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அங்கே லைவ் சீ ஃபுட் இருக்கும். இங்கே கனடியன் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது, பட் ஆனால் அது கட்டிங் அண்ட் க்ளீனிங் ப்ராசஸ் அங்கே பண்ணி தர்றதில்ல, அதனால் நான் அங்கே வாங்கலை. இங்கேயும் பார்த்திங்கன்னா சீ ஃபுட் கவுண்டர் இருக்குது, லைவ் சீ ஃபுட் கவுண்டர் இருக்குது. இங்கே அந்த கடையை விட நிறைய ஃபிஷ் எல்லாமே இந்த நம்ம ஊர் சைடு போட்டு வச்சுருக்கிற மாதிரி ஐஸ்லேயும் போட்டு வச்சுருக்குறாங்க. பாருங்கள், பெரிய பெரிய கிராப், அங்கே விட நிறைய பெரிய பெரிய கிராப் இருக்குது. இந்த கிராப்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சீ ஃபுட்டான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. வளர்ப்பு ஐட்டமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பெரிய பெரிய கிராப் இருக்குது. அங்கே விட இங்கே ரேட்டும் கம்மி. அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அது ஒரு கிங் கிராப். 2 கிராப் தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு தொட்டியில் 2 கிராப் வச்சுருக்குறாங்க. நிறைய கிராப் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ரேட் நமக்கு $16 கிட்டக்க போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிராப் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அங்கே நிறைய லாப்ஸ்டர் இருந்தது. நமக்கு லாப்ஸ்டர் இங்கே இல்லை, அந்தளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. உள்ளே வச்சுருந்தாங்க, கம்மியாக தான் இருந்தது. அது மாதிரி மீன் வச்சுருக்காங்க. மீன் டிலாப்பியாங்கிற ஒரு மீன் தான் இங்கே வச்சுருந்தாங்க. நான் ஜென்ரலாக இந்த டிலாப்பியா மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சரியாக தெரில, காரணம் எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க டிலாப்பியா மீன் கொஞ்சம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நான் அதை எடுக்கலை. கூடவே பார்த்திங்கன்னா இங்கே இந்த நத்தெல்லாம் வச்சுருக்காங்க, நிறைய நத்தை எல்லாமே நம்ம வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்குது, ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மீன்லாம் நம்ம சைடு பார்க்குற மாதிரி நிறைய ஐஸ் கட்டியில் போட்டு மீன் வச்சுருக்குறாங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா தலை தனியாக, அந்த உடம்பு தனியாக எடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா கேட்டோன்னா நமக்கு ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி தர்ற மாதிரி வச்சுருக்குறாங்க. லைவ் மீன் வேணும் அப்படின்னா டிலாப்பியா மீன் மட்டும்தான் அவைலபிள் இங்கே. இப்போ நான் ஒரே ஒரு கிராப் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஒரு கிராபே பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வெயிட் வரும்னு நினைக்கிறேன். ஒரு கிராப் நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு அதோட வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அங்கே கனடியன் சூப்பர் மார்க்கெட் விட இங்கே ரேட் கம்மியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா கிராப் மூவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு கிராப் மட்டும் நான் எடுத்துருக்குறேன். இது ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது, வெயிட் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீனிங்க்கு கொடுக்கலாம். என்கொயர் பண்ணதில் இங்கே அவங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணி தருவாங்கன்னு போட்டிருந்ததுங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு கட் பண்ண கொடுக்கலாம். வெயிட் பார்த்திங்கன்னா இதே கிட்டத்தட்ட 900 LBs கிட்டக்க இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு கொஞ்சம் ஒரு 200 கிராம் போல தான் கம்மியாக இருக்குது. அவங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணி தர்றாங்க.
அவங்க வந்து ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு அடி தான் அடித்தாங்க. நண்டு அப்படியே 2 ஆயிடுச்சு. ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் வேணால் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் லைவாக வாங்கி. இங்கே ஃபிஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நிறையா வகையான மீன் இருந்தது. ஜென்ரலாக இங்கெல்லாம் ஃபிஷ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலமாக மீனிங் வந்து பார்த்துப்பேன். அவங்க வந்து நம்ம ஊரில் உள்ள நேம்லாம் இருக்காது. அந்த வஞ்சரம் மீன், கொடுவா அப்படின்னு நேம் இருக்காது. நான் வந்து மீன் வாங்கும்போது நேம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கூகுளில் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்குவேன். மீன் வந்து ஸ்லைஸ் பண்ணி தர்றாங்க. இந்த மாதிரி ஐஸில் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, இந்த மீன் மட்டும் வாங்குறவங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி தருவாங்க. இங்கே வந்து அவங்க வந்து ஸ்லைஸ் பண்ண மீனும் விற்கிறாங்க. இந்த மாதிரி சைடில் வந்து அந்த ஃப்ரீசர் ஜோனில் பேக்கடாகவே வந்து ஃபில்லட்ஸாக விற்கிறாங்க. நிறையா வந்து ஃபிஷ் ஃபில்லட்ஸ் வந்து இங்கே அவைலபிள். வேணும்னா நம்ம ஸ்கின்னோடு இருக்குது, ஸ்கின் எல்லாமே இருக்குது. நம்ம ஸ்கின் வேணால் நம்ம கட் பண்ண ஃபில்லட்ஸ் வேணும்னா கூட இங்கே வாங்கிக்கலாம். அது மாதிரி கிளியரன்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அந்த டேட்டை வந்து 2 days 3 days இருக்கிற மீனெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆகிற நேரத்தை அந்த கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க. அது வந்து ஓரளவு ரீசனபிள் ரேட்டாக இருந்தது, கம்மியாக தான் இருந்தது. $4 $6 வந்து இருந்தது. ஸோ நிறையா டைப் வந்து மீன்லேயும் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா சேலுக்கு வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க வந்து இந்த மாதிரி சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் சர்ச் பண்ணி பாருங்கள். ப்ரான்லாம் கூட இருந்தது. பட் ஆனால் இதை விட நமக்கு காஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து மொத்தமாக சேல் பண்ணுறதுனால அந்த காஸ்கோவில் வந்து கொஞ்சம் சீப்பாக எனக்கு தெரிஞ்சது. ப்ரான் வாங்குறதா இருந்தால் நம்ம வந்து காஸ்கோலையே வாங்கலாம். எல்லா ஐட்டமும் இருந்தது. ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா தலை தனியாக, இது தனியாக, ஸ்குயிட்லாம் கூட இருந்தது. ஸ்குயிட் வச்சுருந்தாங்க, நிறைய ஸ்குயிட்ஸ் இருந்தது, பெரிய பெரிய ஸ்குயிட்ஸ்லாம். தென் சிக்கனில் பார்த்திங்கன்னா இங்கே சிக்கன் லெக்கை மொக்குன்னு தனியாக வச்சுருந்தாங்க. ஜென்ரலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் சிக்கன் இருக்குது. ஆனால் சிக்கன் லெக்கை சேல் பண்ணி நான் பார்த்ததில்ல. இங்கே தான் வந்து சிக்கனோட லெக்கையும் இங்கே தனியாக சேல் பண்ணி நான் பார்த்தேன். சிக்கன் லெக்கை தனியாக வந்து ட்ரே போட்டு அவங்க அதையும் வெயிட் கணக்கு போட்டு சேல் போட்டிருந்தாங்க. $4 கிட்ட இருந்தது. அது ஒரு எல்பி வந்து $4 கிட்டக்க. அது மாதிரி சிக்கன் லிவரு எல்லாமே தனித்தனியாக இங்கே வந்து சேல் போட்டிருந்தாங்க. ஜென்ரலாக விங்ஸு, ப்ரெஸ்ட்டு இதெல்லாம் தனித்தனியாக, போன்லெஸ் தனித்தனியாக சேலுக்கு இருக்கும். ஆனால் மற்ற ஐட்டமும் இந்த மாதிரி சேல் போட்டிருந்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா இங்கே ட்ரை ஃபிஷ்ஷும் சேலுக்கு இருந்தது. நம்ம ஊரில் கருவாடெல்லாம் வாங்குவோம்ல, அது வேணும்னா இங்கே வந்து ஃப்ரீசர் கண்டென்ட்டில் வந்து ட்ரை ஃபிஷ்ஷும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. வேணுங்கிறவங்க வந்து வச்சுக்கலாம். அந்த ட்ரை ஃபிஷ்ஷோடவே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரான் இருக்குல்ல, ப்ரானையும் ட்ரை பண்ணி அதுவும் சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் ட்ரை ஃபிஷ்ஷில் வந்து எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறது இருந்தது. நமக்கு அது மாதிரி பேர் தெரியாத மீனெல்லாம் இருந்ததுனால அது எதுவும் நான் ட்ரை பண்ணலை. ஒரே ஒரு கிராப் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த கிராப் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. டைம் ரொம்ப லேட் ஆனதுனால அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. நான் வந்து கிராப்பை குக் பண்ணுறதுக்குரிய ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 4 பீஸ் தான் இருந்தது. 4 அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லெக்கு தனியாக இது தனியாக உடச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து 2ஆக கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏன்னா பெருசாக இருக்குது, நமக்கு சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும், அதனால் 2ஆக கட் பண்ண சொல்லிட்டேன். நான் வந்து இப்போ கிராப் வந்து சமைக்கிறதுக்கு நண்டு குழம்பு வைக்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு துண்டு பட்டை, 2 இது அன்னாசிப்பூ, ஏலக்காய்லாம் போட்டுட்டு ஆனியன் வந்து மீடியம் சைஸில், ரொம்ப சின்னதாக பொடியெல்லாம் நறுக்கலை, ஓரளவு மீடியம் சைஸில் தான் நறுக்கி நான் அதை வந்து அதோடு சேர்த்துக்கிட்டேன். இங்கிட்ட சைடில் பார்த்திங்கன்னா நண்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து பெரிய பெரிய துண்டாக இருக்குது. இது வந்து அப்படியே கடித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கஷ்டம். அதில் உள்ள ஓடெல்லாம் இருக்குது லெக்லலாம். அதனால் அதையும் வந்து 2ஆக கட் பண்ணிக்கிட சொல்லியிருக்கேன். ஹஸ்பண்ட் கட் பண்ணி தருவாங்க. நான் வந்து இங்கே நண்டுக்கு தேவையான மசாலா அரைச்சிருக்கிறேன். பூண்டு கூடவே கொஞ்சம் தேங்காய் பூவும், கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போல் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இங்கே வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்டு நல்லா கட் பண்ணி வச்சுட்டாங்க. லெக்கு தனியாக கட் பண்ணிட்டாங்க, அதோட பாடியை வந்து தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த நண்டை வந்து நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து நம்ம அந்த பட்டை சோம்பு போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம வெங்காயமும் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற நண்டு பீசஸ் அதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், இந்த பேஸ்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்தா நம்ம நண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ சைடு பை சைடு பார்த்திங்கன்னா நான் சப்பாத்திக்கு வந்து மாவு பிணைஞ்சி வச்சுருந்தேன். நைட் டைம்ங்கிறனால நான் சப்பாத்தி வித் நண்டு கிரேவி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ சப்பாத்திக்கும் இந்த நண்டு கிரேவிக்கும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த இதை.
நான் வந்து நண்டு குழம்புக்கு மசாலாலாம் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்த மசாலாலாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போல் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்து நான் கொதிக்க விட்ருக்குறேன். நண்டு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். முதல்ல ஒரு 5 மினிட்ஸ் வந்து எண்ணெயில் வேக விட்டுருந்தேன். இப்போ வந்து மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ பார்க்கவே பாருங்கள் சூப்பராக நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது. அதுலேயே நம்ம லைவாக நண்டு வாங்கிட்டு வந்து நம்ம சமைச்சி அந்நேரமே சாப்பிட்றது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரீசரில் வைக்காமல் இந்த மாதிரி லைவாக எங்கேயாவது உங்களுக்கும் பக்கத்தில் எங்கேயாவது கிடச்சது அப்படின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சப்பாத்திலாம் போட்டு முடிச்சாச்சு. நம்ம நண்டு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கலந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா நண்டு வந்து வெந்துருச்சு. நம்ம 2ஆக கட் பண்ணி போட்டதுனால வெந்துருச்சு. லெக்கு தனியாக கட் பண்ணனால வெந்துருச்சு. ஸோ இந்த சப்பாத்தி வித் நண்டு குழம்பு நான் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி நீங்களும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் சப்பாத்தி வித் நண்டு கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நார்மலாக நம்ம ரைஸ்க்கு நண்டு வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சப்பாத்தியோ இல்லை பரோட்டாவோ நண்டையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒரு கான்செப்டை நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.